ஓகே மைனா, நான் போய் என் தங்கச்சி கூட்டு வரேன். மதன், 6 மணி வரைக்கும் எனக்கு இங்க தான் ஷூட்டிங். நான் இங்க தான் இருப்பேன். ஓகே? நான் என் தங்கச்சி எங்கே கூட்டு வரேன். என்னங்க இது நியாயமாங்க? ஏய், வந்ததும் வராததுமா ஏன் இப்படி பதட்டமா பேசுற? என்ன ஏதுன்னு நிதானமா சொல்லு. ஏங்க, நம்ம மக ரோஜா என்ன ஆனானே தெரியல. முத்துக்கு கல்யாணம் பண்ண போறாங்களாம். சக்தி கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போறா. அந்த முத்து நம்ம ரோஜாவுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்றான் பாத்தீங்களா? இந்தாங்க இந்த பத்திரிக்கையை பாருங்க. என்னங்க பத்திரிக்கையை படிச்சுட்டு மௌனமா இருக்கீங்க? எதுக்கு பதற? இப்ப என்ன பண்ண சொல்ற? இல்ல நீதான் என்ன பண்ண முடியும்? என்னங்க இப்படி பேசுறீங்க? இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்த வேணாமா? எதுக்கு நிறுத்தணும்? நம்ம பொண்ணு ரோஜா தான் இறந்து போயிட்டா. முத்துக்கு மறு கல்யாணம் பண்றாங்க. அதையே நம்ம போய் நிறுத்தணும்? ரோஜாவை அர்ச்சனா தான் சாகடிச்சான்னு நீ தானே தூக்கி அவளை ஜெயில வச்ச. அவ ஜெயில இருக்கணும்னு தானே ஆசைப்பட்ட. அப்புறம் என்ன? அர்ச்சனா தண்டனை அனுபவிக்கிட்டோம், முத்துக்கு சக்தி வேற கல்யாணம் பண்ணட்டும். இதுல உனக்கு என்ன கோவம்? ஏய், நீ பதட்டமா பேசுறதும் கோவமா பேசுறதும் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அர்ச்சனாவை உள்ள வைக்கிறதுக்காக நீ ரோஜாவை மறைச்சு வச்சு நாடகம் ஆடுறியோன்னு தோணுது. சொல்லு, உண்மையை சொல்லு. என்னங்க, நான் ஒண்ணு சொல்ல வந்தா நீங்க ஏடகடமா பேசிட்டு இருக்கீங்க. சரி, நீ என்ன சொல்ல வர? தெளிவா சொல்லு. இப்போ பூமிகா செத்து போயிட்டான்னு நம்பி மதன் சுப்ரியாவை கல்யாணம் பண்ண போகும்போது பூமிகா திரும்ப வந்த இல்லையா? அதே மாதிரி ஒருவேளை நம்ம மக ரோஜாவும் எங்கேயாச்சும் உயிரோடு இருக்கலாம் இல்லையா? இவங்க பாட்டுக்கு முத்து கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் ரோஜா வந்துட்டா சிக்கல் ஏற்படாதா? வசந்தா, என்னால ஒன்னும் பண்ண முடியாது. ரோஜா செத்து போயிட்டான்னு முடிவு பண்ணி அவங்க முத்துக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி பத்திரிக்கை அடிச்சு உங்ககிட்டயும் கொடுத்துட்டாங்க. நீயும் சக்தி கிட்ட இத பத்தி பேசினதானே? இது பாருங்க, இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு நான் சத்தம் போட்டேங்க. முடிஞ்சத பாருங்கன்னு எடுத்துரிஞ்சு பேசிட்டு அந்த சக்தி திமிரா போயிட்டாங்க. இத பாரு வசந்தா, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது. என்ன சொல்லுங்க? முத்துவோட கல்யாணத்துல கலந்துக்கிட்டு அவனை ஆசீர்வாதம் பண்றதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. என்னங்க, என்ன நீங்க பேசுறது என்னால கேட்க முடியலங்க. என் வயிறு பத்தி எரியுதுங்க. என் மக உயிரோட இருக்காளா இல்லையான்னு இன்னும் இதுக்கு ஒரு முடிவே தெரியல. அதுக்கு முன்ன முத்துக்கு மறு கல்யாணம் பண்றது தப்புங்க. நீ பண்ணல? பூமிகா ஏரியில விழுந்து செத்துட்டாளா இல்ல உயிரோடு இருக்காளான்னு ஒரு தீர்மானமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே உன் பையன் மதனுக்கு அந்த சுப்ரியாவை கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணல. நீ திரும்ப திரும்ப ரோஜாவை பத்தி பேசுறத நினைச்சா ஏதோ சதி திட்டம் நடத்துற மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை ரோஜா உயிரோடு இருக்கிறது உனக்கு தெரியும்னு நீதான் ரோஜாவை ஒளிச்சு வச்சிருக்கேன்னு நான் நம்புறேன். வேண்டாம் வசந்தா, அந்த மாதிரி இருந்தா உண்மையை சொல்லிடு. இல்ல நீதான் கடைசியில மாட்டிக்குவ. இது பாருங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க. நானே ரோஜாவை இழந்துட்டு துக்கம் தாங்காம துயரத்துல இருக்கேன். வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி இப்ப முத்து கல்யாணம் வேணுமா? முத்துக்கு கல்யாணம் நடக்கிறதுல நீ ஆத்திரமும் ஆவேசமா போட்டது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. எனக்கு முத்து கல்யாண பத்திரிகையை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வீணா இது சம்பந்தமா என்கிட்ட எதுவும் பேசாத. என்னங்க என்னங்க என்னங்க, என்னது இது? வர வர இந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நாம சொல்ற பொய்ய நம்பவே மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணலாம்? இனிமே இவர் நம்புற மாதிரி தான் பொய் சொல்லணும். எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்.
மைனா இருக்காங்களா? என்ன சார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்துட்டீங்க? இங்க பாருங்க, மைனா எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் நான் தேடி வருவேன். அது என்னோட கடமை, என்னோட உரிமையும் கூட. சரி, நான் வந்திருக்கேன் போய் சொல்லுங்க. இருங்க சார், நான் மேடத்தை கேட்டுட்டு வந்து சொல்றேன். மணிமாலா, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குல்ல? சூப்பரா ஞாபகம் இருக்கு சார். அப்பா, என்ன ஞாபகம் இருக்கு சொல்லு பாப்போம். நீங்க என்னோட ஐத்தான், நான் உங்க பொண்டாட்டியாக்கும். மணி மாலா, என்ன சார்? என்னடி நீ பாட்டுக்கு வளரி தொலைற? இங்க பாரு, நீ எனக்கு தங்கச்சியா நடிக்க வந்திருக்க. ஓ, நான் உனக்கு ஐத்தான் இல்லடி, அண்ணன். நீ எனக்கு பொண்டாட்டி இல்ல, தங்கச்சி. சரி சரி, ஓகே ஓகே, கோச்சுக்காதீங்க. சாரி. இல்ல, நான் டெய்லி ஒரு கேரக்டர் பண்றேனா, அந்த ஃபீலிங்லயே நான் மறந்துட்டேனா. சாரினா. நேத்து நடிச்ச நாடகத்திலேயே அப்படியே ஒளரி தள்ளிட்டேன். அதனாலதான் சாரி. நான் உன்ற தங்கச்சி, நீ என்ற அண்ணன். ஓகே தானே? சரிதானே? இல்லனே? சரி, அதோட அப்பா அம்மா பேர் சொல்லு. அப்பா பேரு பொன்னுசாமி, அம்மா பேரு குஞ்சம்மா. அடி குஞ்சம்மா மவள. என்ன போச்சு எல்லாம் நாசமா போச்சு. நான் அப்பா பேரை கேட்கலடி, என் அப்பா பேரை சொல்லுடி. ஓ, அது வாங்க சார். சாரி சார், எனக்கு அந்த வசனம் மறந்து போச்சு சார். என்னது வசனமா? ஏய், அது வசனம் இல்லடி, என் அப்பா பேரு. ஓ, சாரி சார். கோச்சுக்காம உங்க அப்பனாத்தா பேரை எனக்கு கொஞ்சம் அப்படியே ப்ராம்ப்ட் பண்றீங்களா? என்னது ப்ராம்ப்டிங்கா? ஆமாங்க சார். நீங்க எனக்கு ப்ராம்ப்ட் பண்ணீங்கன்னா அப்படியே அச்சு பசங்காம அத பக்காவா காப்பி அடிப்பேன் சார். ஏண்டி, உன்னால ஒரு 4 வார்த்தை ஞாபகமா சொல்ல முடியாதா? சார், ப்ராம்ப்டிங் இல்லாம எப்படிங்க சார் நடிக்கிறது? சரி, சொல்லி தொலைற, நல்ல மண்டையில ஏத்திக்கோ. சரி, சொல்லுங்க சார். இங்க பாரு, எங்க அப்பா பேரு குமாரசாமி, அம்மா பேரு வசந்தா. ரைட் சார். ஓகே சார், பக்கா சார். அப்படியே செய்வா, பெர்ஃபெக்ட்டா செய்வா சார். ஐயோ, என்னத்த செய்வியோ போ. அப்பா பேரு குமாரசாமி, ஆத்தா பேரு வசந்தா. குமாரசாமி வசந்தா. சார், உங்களை வர சொன்னாங்க. வரோம். குமாரசாமி வசந்தா. ஏய், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வா. ஏய், இரு. எங்க அப்பா பேரு என்ன? குமாரசாமி. எஸ். அம்மா பேரு? வசந்தா. எஸ். அம்மா பேரு? குமாரசாமி. என்னங்க சார்? அது எங்க அப்பா பேரு. ஓ, ஆமால. நீங்க ஏனுங்க சார் மாத்தி கேட்டீங்க? உள்ள ஒண்ணு ஆர்டர் கேட்க மாட்டாங்க, மாத்தி கேட்பாங்க. சரி, டென்ஷன் ஆகாத. கூல் டவுன். சரி, எங்க அப்பா பேரு என்ன? குமாரசாமி. அம்மா பேரு என்ன? வசந்தா. கரெக்ட்டா இருக்கு, மெயின்டைன் பண்ணு. ஓகே, வா. சொதப்பிடாத. சொல்ல மாட்டேன். சிரிச்சிட்டே வா. ஹாய் மைனா. வாங்க மதன். ரொம்ப அழகா இருக்காங்க. She is my sister, ரோஜா. ரோஜா, இதான் என்னோட மைனா. ஹாய் ரோஜா, நைஸ் மீட்டிங் யூ. Why don't you sit down? Please take a seat. சரி, உட்காரு. ஐயோ, நடிகை மைனா எம்புட்டு அழகா இருக்காங்க. ரோஜா, உங்களை பத்தி உங்க அண்ணன் நிறைய சொல்லியிருக்காரு. ஓ, ஐ மீன், உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஆமா, உங்க அப்பா பத்தி மதன் சொல்றதெல்லாம் உண்மையா ரோஜா? ரோஜா, இஸ் இட் ட்ரூ? ஆமாங்க. என்ற அண்ணனுக்கு 7 வயசா இருக்கும்போது என்ற அப்பா வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ற ஆத்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாங்க, இவரு ஓடி போன அப்பனுக்கு பிறந்தவரு. நான் 2ஆவதா வந்த அப்பனுக்கு பிறந்தவ. ஐயோ, ஏய் சனினே, உன் அப்பன் கதையை கேட்கலடி, என் அப்பன் கதையை சொல்லு. சொல்லுமா மதன். என்ன உங்க தங்கச்சி இப்படி சொல்றாங்க? What's going on? மைனா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இவ எங்க அப்பா மேல இருக்க கோவத்துல அந்த மாதிரிலாம் பேசுறா. அது கூணு விழற வயசுல ஒரு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ண நினைக்கிறார்ல, அதுல மனசு உடைஞ்சு போய் தான் தங்கச்சி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க.
ஆமா, ஆமாங்க, கரெக்ட் கரெக்ட். அண்ணன் சொல்றது கரெக்ட். ஓகே, அப்புறம் சொல்லுங்க என்ன நடந்தது? ஆமாங்க, என்ற அண்ணன் சொன்னதெல்லாம் நெசந்தாங்க, கரெக்ட். இவர் சொல்றத நம்புங்க. இவரு உங்க மேல உசிரியே வச்சிருக்கிறாரு. என்னன்னு? ஆமா. ஏனுங்க, நீங்க மட்டும் இவரை கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்க, சொத்த பூராத்தையும் என்ற பேர்ல எழுதி வச்சுட்டு என்ற அண்ணன் உசிரியே விட்டுருவன்னு சொல்லிட்டாரு. ஐயோ அடி பாவி, உனக்கு இப்படி ஒரு ஆசையா? மது, அப்படியா? ஆமா மைனா, நிஜமாதான். நீ என்னை இப்போவது நம்புறியா? நம்பாம எப்படி இருக்கிறது? உங்களை நான் 100% நம்புறேன். ஐ பிலீவ் யூ மதன். நம்பிட்டாங்கண்ணே. நான் தான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். எனக்கு இது போதும் மைனா, எனக்கு இது போதும். அண்ணா, எனக்கு இது போதாது, இது போதாது. எனக்கு இன்னொரு வாட்டி ஒரு வாய்ப்பு, ஒரு ரோஜா, வாய்ப்பு. மைனாக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஒரே ஒரு வாட்டி. ஐயோ, அவங்க ரெடி ஆகணும், மேக்கப் போடணும், இதெல்லாம் இருக்குல்ல. நம்ம வா அண்ணே கிளம்பலாம். ப்ளீஸ் அண்ணா, உட்காருங்கண்ணே. 2 நிமிஷம் ஏனுங்க. அது வந்து வாட்? எனக்கு ஒரே ஒரு வாட்டி. ஐயோ ரோஜா, இங்க பாரு, அவங்க மேக்கப் பண்ணணும், காஸ்டியூம் மாத்தணும். மதன். நம்ம டிஸ்டர்பன்ஸா இருக்க வேணாம், வா நம்ம கிளம்பலாம். சரிங்க, அண்ணன் ரொம்ப அவசரப்படுறாரு. அதனால இன்னொரு நாளைக்கு நான் உங்களை தனியா வந்து சந்திக்கிறேங்க. ஏனுங்க, தனியா ஒரு வாட்டி வந்து சந்திக்கிறேங்க. ரோஜா, இன்னொரு நாளைக்கு தனியா சந்திக்கலாம். நீ இப்ப வா போலாம். நாங்க அப்படியே கிளம்புறோம் மைனா. Yeah, okay. நீ வாமா. பாடி. ஐயோ, மைனா மைனா மைனா. இங்க வா வா வா. மைனா, அவ கொஞ்சம் சினிமா பைத்தியம், அதான். மைனா மேடம், பை. Okay, bye. பை பை. மைனா மேடம் பாத்து. ஏண்டி, உன்னை அப்படியே குத்துறேனா? நீ பாட்டுக்கு அப்படியே மைனா கிட்ட தனியா பேசணும் சொல்லிட்டு இருக்க. அப்படி என்ன தனியா பேச வேண்டியிருக்கு மைனா கிட்ட? ஏனுங்க, மைனான மைனா சினிமா நடிகை மைனான. அதுக்கு என்னடி இப்போ? ஆமாண்ணே, அண்ணி இருக்காங்கல்ல, அண்ணியோட அழகு என்ன, பேச்சு என்ன, ஸ்டைல் என்ன, சூப்பர்ண்ணே. ஏன் மைனா குவாலியர் ராணி ஆச்சு? அண்ணி பாக்குறதுக்கு சூப்பரா இருக்காங்க தெரியுமா? நான் அவங்க கிட்ட ஒரு சின்ன ஆஃபர் கேட்கலான்னு இருக்கேன், போயிட்டு வரேன். ஐயோ அம்மா, விடண்ணே. என்ன ஆஃபர் கேட்க போற நீ? இல்ல, அவங்க இப்ப ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த படத்துல ஒரு சின்ன தோழி கேரக்டராவது கேட்கலான்னு இருக்க, போய் கேட்டு வந்துடுறேன். செல்லகுட்டி, ஏனுங்க? என் அழகு தோழி கேரக்டர். முதல்ல எனக்கு தங்கச்சியா நடிடி, அப்புறம் போய் அந்த தோழி கேரக்டர், கோழி கேரக்டர் எல்லாம் பண்ணுவ. அதுக்கு நீ முதல்ல ஒழுங்கா என்றான்னா நடி. ஆமா, எனக்கு வேணும். உன்னெல்லாம் நடிக்க கூட்டு வந்த பிறகு காசு கொடுத்து சிப்பை வண்டியில உக்காரு. ஆளும் மூஞ்சியும் பாரு. ஐயோ, நடிகையான ஒருத்தி இங்க இருக்கா, அவளை கரெக்ட் பண்ண இவளை நடிக்க கூட்டு வந்தா இவன் நடிகை ஆகணுமா? ஐயோ, என் பொழப்பு எல்லார்கிட்டயும் கடைசியில நான் நடிச்சிட்டு இருக்கேன். ஐயோ, ஒண்ணு சொல்லு ரோஜா, என்ன விஷயம்? மா, திரும்ப கொண்டு வந்து என்ன இதே வீட்ல அடிச்சிட்டியம்மா. போர் அடிக்குதுமா எனக்கு. என்ன பண்றது? வேற வழி இல்லாம தானே உன்னை அங்க அடைச்சு வச்சிருக்கேன். நாம அர்ச்சனாவை பழி வாங்கணுமா இல்லையா? எனக்கு ரொம்ப பசிக்குது, உடனே சாப்பாடு கொண்டு வா. இதோ ரோஜா, இப்ப கொண்டு வரேன். அந்த அர்ச்சனாவை பழி வாங்கறதுக்காக இந்த ரோஜாவை ஒளிச்சு வச்சோம். இவளுக்கு வகை வகையா சமைச்சு போட்டு மாளல, அதுவும் ஆவி பறக்க வேணுமா? சொல்லு ரோஜா. அப்புறம் எனக்கு Dresses கூட ஒரு 2-3 Dresses எக்ஸ்ட்ராவாவே கொண்டு வா, சரியா? ஆ ஆ கொண்டு வரேன். ரோஜா, நீ கேட்ட சாப்பாடு ரெடி, துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். வேற ஏதாவது வேணுமா? எவ்வளவு நேரமா டிவியே பார்த்துட்டு இருக்கிறது? எனக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு புக்ஸ் பேப்பர்ஸ்னு ஏதாவது கொண்டு வா, சரியா? ஆ சரி, கொண்டு வரேன். ரோஜா, படிக்க பேப்பர்லாம் எடுத்து வச்சிட்டேன். இன்னும் ஏதாவது வேணுமா? ஏமா, நீ கிளம்பிட்டியா இல்லையா? எங்கம்மா இருக்க? கிளம்பிட்டேன். வெயிடி போன. ரோஜா, நான் அம்மா வந்திருக்கேன், கதவு தோற. வா 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 வா, சுத்திட்டு வா. வரேன்.
அப்பா அப்பப்பப்பப்பப்பா, வீட்ல டென்ஷனு, ரோட்ல டென்ஷனு, பெத்த பொண்ணை பார்க்க வர்றதுக்குள்ள அப்பா வேர்த்து விறுவிறுத்து போச்சுமா. அடிச்சு வச்சிருக்கல, இதெல்லாம் நீ பட்டே ஆகணும். எல்லாம் நம்ம நல்லதுக்கு தானே ரோஜா. ரோஜா, நீ வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு கேட்டல, நண்டு தொக்கு, எறா வறுவல், சிக்கன் மசாலா, முட்டை பொரியல்னு எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் பாரு. நல்லா சாப்பிடு. மா செம்ம பசியில இருக்கம்மா நானு. முத்துவோட கல்யாண பத்திரிகை இதுல வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். முத்துராஜா கவிதா. திருமண அழைப்புதல். அன்புடையீர், நிகழும் மங்களகரமான மன்மத வருடம் ஆனி மாதம் 14ஆம் தேதி 29/6/2015 திங்கட்கிழமை அன்று சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் சிம்ம லக்னத்தில் சென்னை நீலாங்கரை சேர்ந்த எங்களது தம்பி திருநிறை செல்வன் எஸ் முத்துராஜா எம்பி என்கிற. அம்மா, என்னம்மா இது? முத்துக்கு கல்யாணம்னு பத்திரிகையில எழுதிருக்கு. அது ரோஜா, இது எழுதப்படாத விதி. முத்துக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அர்ச்சனா நடத்துற நாடகம். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நான் உன்னை மறைச்சு வச்சு நான் நடத்துற நாடகத்தை உடைக்க அந்த அர்ச்சனா போட்ட கணக்கு இது. இது எல்லாமே பொய்மா, நீ நம்பாத. நான் கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீ நிம்மதியாயிரு. மா, நான் எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? அர்ச்சனாவை பழி வாங்குறதுக்காக நான் உனக்காகவும் அண்ணனுக்காகவும் எவ்வளவு நடிச்சேன். இப்ப ஏன் வாழ்க்கையில இடி விழுந்த மாதிரி இருக்கேம்மா. மா, அந்த அர்ச்சனா சாதாரணமானவ இல்லம்மா. அவ என்ன வேணாலும் பண்ணுவாமா. ஏற்கனவே என் மேல அவ்வளவு கோவத்துல இருக்காவ. என் புருஷன் முத்து இருக்கானே, அவன் அக்கா அர்ச்சனா சொல்றது தவறாம கேப்பாமா. அவன் என் மேல இருக்கிற கோவத்துல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிப்பாமா. அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை என்னமா ஆகும்? ரோஜா, முதல்ல உங்க அண்ணன் வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பாரு. பூமிக்காங்கிற பேய் பிடிச்சதுனால அலைஞ்சிட்டு இருந்தான். அவனை காப்பாத்த சூர்ப நகையாட்டும் சுப்ரியா வந்தா. அவளும் மதனை ஏமாத்திட்டு போயிட்டா. இப்போ மைனாங்கிற குவாலியர் ராணி கிடைச்சிருக்கா. உங்க அண்ணன் ஆசை நிறைவேற்றணும்னா நீ நான் சொல்றதுதான் கேட்கணும். அர்ச்சனா ஜெயில இருந்தாதான் உங்க அண்ணனுக்கு மைனா கிடைப்பா. இல்லனா அவன் வாழ்க்கை பாழா போயிடும். அதனால நான் சொல்றத கேளு. தோ நண்டு எறா எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிட்டுட்டு கொட்டாவி விட்டுட்டு தூங்கு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், புரியுதா? என்னமா சொல்ற? அர்ச்சனாவை பழி வாங்குறதுக்கு தான் நீ சொல்ற மாதிரி எல்லாம் நான் நடந்துகிட்டேன். இப்போ அண்ணன் வாழ்க்கைய காப்பாத்துறதுக்கு என் வாழ்க்கைய தொலைக்க சொல்றியா நீ? என் வாழ்க்கைய என்னால தொலைக்க முடியாதுமா. நான் முத்துவை இழக்க தயாராவே இல்ல. எனக்கு முத்துவை பிடிக்கும். நான் வீட்டுக்கு போறேன், அவன் கூட சண்டை போடுறேன். என்ன ஆள விடு முதல்ல. ஏய் ஏய் ரோஜா, மா, உன் பழி வாங்குற படலத்துக்கு என் வாழ்க்கை பாதிக்கப்பட விரும்பல. நான் கிளம்புறேமா. ஏய் ரோஜா, இருடி. ஐயோ, என்ன நான் சொல்றத கேட்க மாட்டியா நீ? எனக்கு என் பையன் வாழ்க்கை தான் முக்கியம். இதனால யார் பாதிச்சாலும் எனக்கு கவலை இல்ல. என் பேச்சுக்கு நீ அடங்கி போனா உனக்கு நல்லது. இல்ல உன்னை நான் அடக்கிடுவேன். சொல்லிட்டேன். நல்லா சமைச்சு கொண்டு வந்திருக்க. நல்ல வாய்க்கு ருசியா சாப்பிட்டுட்டு இங்கேயே அடைஞ்சு கடை போடி. கதவு தோறமா. மா, சொன்னா கேளு, கதவை தோற. மா, எனக்கு முத்து வேணுமா. மா ப்ளீஸ் மா. ஐயோ டேய் முத்து, உன் பக்கத்துல இருக்கும் போது உன் அருமை எனக்கு தெரியாம போயிடுச்சுடா. ஐயோ அம்மா 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 ப்ளீஸ் மா, எனக்கு முத்து வேணுமா. அம்மா அம்மா ப்ளீஸ் மா, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏய் ரோஜா, முத்து வேணுமா. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அப்படியே அடைஞ்சு கடை.
அம்மா கதவை தோறமா, நான் போகணுமா முத்து கிட்ட. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.